மாறி போகிற உலகத்திலே மாறாத வார்த்தையை நான் அறிக்கை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 144 சங்கீதம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தாவீதின் சங்கீதம். சேர்ந்து சொல்வோம், தாவீதின் சங்கீதம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீதே எழுதியிருக்கிறார்னு அர்த்தம், அவரே பாடியிருக்கிறார் என்று அர்த்தம். தாவீது என்ன சொல்லுகிறார்? தன் சொந்த அனுபவத்திலிருந்து அவர் பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்த யுத்தங்கள் ஏராளமான யுத்தங்கள். சின்ன வயசுல இருந்தே ஃபைட்டு தான் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே பயங்கரமான யுத்தங்களை சந்தித்த ஒரு தேவனுடைய மனுஷன். எண்ணிக்கை கடங்காத துன்பங்களை அவன் சந்தித்தான். வார்த்தையினால் விவரிக்க முடியாத துரோகங்களை அவன் சந்தித்தான். யாரும் நம்ப முடியாது, அந்த அளவுக்கு அவன் தன் சொந்த வாழ்விலே காயப்பட்டான். தாவீது அடைந்த துன்பத்திற்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீரின் அனுபவத்திற்கும் எல்லைகளே கிடையாது. ஒரு இடத்துல வராங்க பாருங்க, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் சத்துருக்கள் கொள்ளையடித்து கொண்டு தீக்கிரையாக்கி விட்டு சென்று விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அழறதுக்கு பவர் இல்லையா, அழறதுக்கு சக்தி இல்லையா, அழறதுக்கு பலன் இல்லையா. அந்த அளவுக்கு ஆண்கள் எல்லாம் கதறி அழுதார்களாம். அதிகமாய் நெருக்கப்பட்டவன், அதிகமான யுத்தங்களை சந்தித்தவன். எந்த அளவுக்கு தாவீது தன் சொந்த வாழ்வில் அதிகமாய் யுத்தங்களை சந்தித்தாரோ அதே அளவுக்கு யுத்தங்களிலே ஜெயத்தை கண்டவர். தாவீதை போல ஜெயித்தவர்கள், தாவீதை போல சிறப்பான ஒரு நிலைக்கு வந்தவர்கள், தாவீதை போல ஒரு வெற்றிகரமான ஒரு முடிவை கண்டவர்கள் வெகு சிலர் என்று சொல்ல முடியும். எந்த அளவுக்கு பாடுகளை தாவீது சந்தித்தானோ அதற்கு ஈடாக இணையாக ஜெயத்தையும் அவன் அனுபவித்தான். எந்த அளவுக்கு தன் சொந்த வாழ்க்கையிலே யுத்தங்களை சந்தித்தானோ அந்த அளவுக்கு யுத்தத்திலே ஜெயத்தையும் பெற்றுக்கொண்டான். தாவீதே, நீ எப்படி ஜெயித்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருமையானால் உடனே தாவீது சொல்வாரு, நான் ஜெயிப்பதற்கு தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் வெற்றி கொள்வதற்கு தேவன் எனக்கு படிப்பினைகளை ஏற்படுத்தினார். நான் முற்றும் ஜெயம் கொள்ள என் பரலோக தகப்பன் எனக்கு ஒவ்வொரு பாடங்களாக அவர் கற்றுக் கொடுத்தார் என்பதை தாவீது இந்த 144 சங்கீதம் 1 வசனத்திலே தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார். கவனியுங்கள், தேவன் எந்த அளவுக்கு நல்லவரோ, தேவன் எந்த அளவுக்கு பெரியவரோ, தேவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவரோ அதே அளவு நமக்கு நல்ல நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். நமக்கு நல்ல நல்ல அற்புதமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து நாம் சந்திக்கக்கூடிய யுத்தங்கள், நாம் அனுபவிக்கக்கூடிய சோதனைகள், நம் வாழ்வில் வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நாம் எப்படி ஜெயமெடுக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு அழகான பாடங்களை அற்புதமாக பயிற்று கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தேவனாகிய பரிசுத்தம் உள்ள கர்த்தர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் துன்பங்களை பெரிதாக எண்ணுகிறீர்கள், போராட்டங்களை பெரிதாக எண்ணுகிறீர்கள், வாழ்வில் வரக்கூடிய சவால்கள் சோதனைகளை பெரிதாக எண்ணுகிறீர்கள். இதன் மத்தியில் ஒன்றை மறந்து விடாதிருங்கள், தேவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர், தேவனுக்கு பயிற்றுவிக்கிறவர், தேவனுக்கு பாடங்களை படிப்பிக்க கூடியவராய் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். தாவீது சொல்லுகிறான், என் கைகளை அவர் போருக்கு பயிற்றுவிக்கிறார், என் விரல்களை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார்,
என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி ஃபைட் பண்ணணும், நான் எப்படி ஜெயிக்கணும், நான் எப்படி காரியங்களை நடப்பித்தால் நான் ஜெயிப்பேன் என்பதை எனக்கு என் தேவன் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்புங்கள், தாவீதினுடைய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு தாவீதினுடைய தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் மறந்துவிடவே கூடாது. நீங்கள் எந்த வாழ்வின் பயணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் தேவன் அருமையாக நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி ஜெயிக்கணும்? சோதனையை சகிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நிந்தைகள் வாழ்வில் காணப்படுகிறதா? அவமானங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? ஏமாற்றங்கள் காணப்படுகின்றதா? வாழ்க்கையில பலவிதமான கசப்பான அனுபவத்தின் பாதைகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறீர்களா? மறந்து விடாதிருங்கள், இந்த எல்லா யுத்தங்களையும் எப்படி ஜெயிப்பது என்பதை பற்றி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கடந்த நாட்களிலே ஒரு சின்ன ஒரு கட்டுரை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, மனிதன் ஒரு காரியத்தை ஒருவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பிளான் பண்ணிட்டா எதற்கும் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமைசாலி மனிதனா. மனுஷனுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கான். சொல்றாங்க பாருங்க, யானைக்கும் சைக்கிளுக்கும் சம்பந்தம் இருக்கா? திடீர்னு யானையை பத்தி பேசுறீங்க. யானைக்கும் சைக்கிளுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஆனா மனுஷன் நினைச்சான்னா யானைக்கே சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துருவானா? இப்பெல்லாம் சர்க்கஸ்ல விலங்குகளை உபயோகப்படுத்துறது இல்லை. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல எல்லாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான சைக்கிள் ஓட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பலா சைக்கிள் ஓட்டுங்க அப்படியே. அப்புறம் ரொம்ப யோசித்தது இல்லை. நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், எப்படா யானை சைக்கிள் ஓட்டுது? யோசித்து பார்த்துருக்கீங்களா? எந்த காட்டிலாச்சும் யானை சைக்கிள் ஓட்டியிருக்கா? எந்த ரோட்லயாச்சும் யானை சைக்கிள் ஓட்டியிருக்கா? எந்த சைக்கிள் கம்பெனியாவது யானைக்காக ஸ்பெஷலா சைக்கிளை டிசைன் பண்றாங்களா, தயாரிக்கிறாங்களா? இல்ல. சொல்றாங்க பாருங்க, மனிதன் அவன் நினைப்பானையானால் எந்த ஒரு மனிதனுக்கும் எதையும் கற்பித்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன் மனிதன். இந்த ஆற்றல் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தா, சொல்லிக் கொடுக்கக்கூடிய, பயிற்றுவிக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாலேயே மற்ற ஒரு மனிதனுக்கு சகல காரியங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குமே. ஆனால் தேவாதி தேவனை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் எத்தனை நல்ல ஒரு இதயம் படைத்த தேவன், எத்தனை ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் மேல் பாசம் வைக்கிற ஒரு தேவன், மனிதர்கள் மேல் அன்பு வைக்கிற ஒரு தேவன், இரக்கம் காண்பிக்கிற தேவன், எவ்வளவு தயவு காண்பிக்கிற தேவன். அவர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் நமக்கு கற்பித்துக் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மனிதர்கள் கூட அநேக காரியங்கள் நமக்கு கற்பித்துக் கொடுப்பது கிடையாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நமக்கு கற்பித்துக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அநேக காரியங்களை அநேகர் நமக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது. ஏன் கற்றுக் கொடுப்பது கிடையாது? ஏங்க, சமையல்காரங்களை பார்த்திருக்கீங்களா? சமையல்காரங்களுக்கு ஹெல்ப்பரா இருப்பாங்க. ஆனா ஒரு நாளும் அந்த ஹெல்ப்பர் சமையல் கத்துக்கிட்டாலும் குருவை போல சமைக்க முடியாது. குரு பாத்தீங்கன்னா இந்த உதவி செய்யக்கூடியவன் எப்படிலாம் அவர் சமைக்கிறார் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா முக்கியமான சில பொருட்களை அவர் சேர்க்கிறார் இல்லையா, அப்ப என்ன திரும்ப பண்ணுவாரு? போய் எண்ணெய் வாங்கிட்டு வாடாங்க, போய் வீட்டுல போய் என்ன வாங்கிட்டு வா, எண்ணெய் வாங்கிட்டு வர போவோம் பாருங்க. அப்ப முக்கியமான பொருள் தூக்கி போட்டுருவார். இவனுக்கு தெரியாது. நாங்க போய் கட்ட பத்துல படுற, போய் கட்டத்தினாட பட 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 கட்டத்தினா போ. இவன் கட்ட எடுத்துட்டு வரதுக்குள்ள இவரு பொட்டலத்தெல்லாம் பிரிச்சு அழகா உள்ள போட்டுருவார். இவர் என்ன போட்டார் யாருக்கு தெரியாது? உதவி செய்யறவனுக்கு தெரியாது. அவன் சமைப்பான், ஆனா குருவை போல சமைக்க மாட்டான். ஏனென்றால் குரு கற்றுக் கொடுக்கவே மாட்டார். என் வாழ்க்கையில கூட நான் யோசித்து பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய விஷயங்களை கற்று இருக்கிறேன், யாரும் கற்றுக் கொடுக்கல. நல்லா அனுபவிச்சு பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன். கர்த்தரை அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில கர்த்தரே கற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு. கர்த்தரை அற்புதமாய் கற்றுக் கொடுப்பதற்கு, பயிற்றுவிப்பதற்கு அவர் வல்லமை மிகுந்த தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எந்த உயரத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமோ, எந்த காரியங்களை திறமை படைத்தவர்களாய் வாழ வேண்டுமோ, எப்படிப்பட்ட சவால்களை மேற்கொண்டு ஜெயம் பெற்று வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமோ, எல்லா பாடங்களையும் அற்புதமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். சோதனையை பார்த்து துவண்டு போகாதிருங்கள். சோதனை மேற்கொள்வதற்கு பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்.
யுத்தங்களை பார்த்து மிரண்டு போகாதிருங்கள். சவால்களை பார்த்து பயந்து போகாதிருங்கள். சவால்கள், யுத்தங்களை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு அற்புதமாய் பயிற்றுவிக்கக்கூடியவராய், கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்க. வேதம் முழுவதும் அதை தான் போதிக்கிறது. வேதம் முழுவதும் அதை தான் போதிக்கிறது. யோசித்து பாருங்க. யோசேப்பெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? எந்த பல்கலைக்கழகத்தில் போய் அவர் டிகிரி முடிச்சார் நீங்க நினைக்கிறீங்க? ஆனா சொல்றான் பாருங்க, இந்த தேசத்துல பஞ்சம் வரும்போது, இந்த தேசத்துல பஞ்சம் வராதபடிக்கு எப்படி காக்க வேண்டும், எப்படி பராமரிக்கணும், தேசத்துல எப்படி தானியங்களை சேகரித்து வைக்க வேண்டும், அழகா நேர்த்தியை சொல்லிக் கொடுக்கிறான். காரணம் என்ன? கர்த்தரே சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்துல ஒவ்வொரு காரியங்களும் பார்க்க முடியும். தேவன் தம்மை நேசிக்கிற, நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவரை பயிற்றுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் கற்றுக் கொடுக்கிறவர், கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறவர், காரியங்களை எனக்கு வாய்க்க பண்ணுகிறவர், அனுகூலமாக்கி கொடுக்கக்கூடியவர், அற்புதமாய் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். யோசுவாவுக்கு சொன்னார், அதுதான் நான் உங்களுக்கு காண்பித்தேன். முன்னாடியே சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். அவன் மறந்துட்டான். மோசே போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையை போயிடுச்சு நினைச்சிட்டான். சில பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. சில வேலைகள் கைவிட்டு போய்விட்டது. நம்பினவர்கள் மறந்து போயினார்கள், கைவிட்டு போயிட்டாங்க. கிடைக்க வேண்டிய பல நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விட்டது. அநேகர் நினைத்து விட்டார்கள் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல, கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அதை நீங்கள் நம்பி மனதலை சிந்தித்து வேதத்தை வாசிப்பீர்களேயானால் இன்றைக்கும் தேவன் நமக்கு அற்புதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் நமக்கு அதிகமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு தாவீதை பற்றி சில காரியங்களை நாம் பார்த்து நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில விசேஷமாய் நாம் பார்ப்போமேயானால் ஆண்டவர் எப்படிலாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார், எப்படிலாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், எப்படிலாம் அவன் அதை தன்னுடைய சொந்த வாழ்வில் ஏற்றுக்கொள்கிறான், சொந்த வாழ்வில் ஏற்றுக்கொண்டு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவன் ஆரம்பிக்கிறான் என்பதை வேத புஸ்தகத்திலிருந்து நாம் அழகாக நாம் பார்க்க போகின்றோம். தாவீதை பற்றி வேதம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மாறிவிடுகிறான். 16ஆம் அதிகாரத்திற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை வேறு வகையாக இருந்தது. சாதாரணமானவனாக இருக்கிறான். ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அற்பமானவனாய் இருக்கிறான். அவனுடைய தாய் தகப்பனோரோ உடன் பிறந்தோரோ அவனை பெரிதாக எண்ணவில்லை. ஆனால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். எதற்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறான்? அநேகருக்கு தெரியல, கொஞ்சம் பேர் தான் சத்தம் கொடுக்கிறீங்க. நல்ல கவனிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே தாவீது ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறு பையனாய் இருக்கும் பொழுது எதற்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறான்? எதற்காக தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான்? சத்தமாய் சொல்லுங்கள். ராஜாவாய் இருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ராஜாவாய் இருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அடுத்த அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுக்கு சிங்காசனத்தை கொடுக்கல. மிகப்பெரிய சவாலை தான் அவன் சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்கு வருகிறது. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையா? சேர்ந்து சொல்லுங்கள் ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளையா? ரொம்ப வீக்கா தான் இருக்கு. இவ்வளவு சொல்லி கொடுத்தோம். நான் தேவாவையை பெற்ற தேவ பிள்ளையா? நான் கிருபை பெற்ற தேவ பிள்ளையா? நான் பாக்கியம் பெற்ற தேவ பிள்ளையா? நான் மேன்மை பெற்ற தேவ பிள்ளையா? ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாரா? எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். நல்ல கவனிங்க. இத்தனை சிறப்புகள் பெற்றதுனால உடனே சிங்காசனம் வந்துராது. 16ஆம் அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். 17ஆம் அதிகாரத்திலேயே மிகப்பெரிய சவாலை அவன் சந்திக்கிறான். மிகப்பெரிய சவாலை சந்திக்கிறான். கவனியுங்கள். நீங்கள் மீட்கப்பட்டது உண்மை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை, நீங்கள் தேவனுடைய கரத்தால் ரட்சிப்பை பெற்றது உண்மை, தேவனுடைய மக்களாக வாழ்வது உண்மை. தேவனுடைய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் வரும் பொழுது இந்த அபிஷேகம்லாம் வீணோ, இந்த மகிமையெல்லாம் எதற்கு, இவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்டோம், ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் என்று கேள்வி கேட்காதிருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு தான்
எல்லா சவால்களிலும் இருந்து நீங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் ஜெயிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் முற்றும் ஜெயம் கொள்ள உங்களுக்கு பாடங்களை படிப்பித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட இவன் யார்? இவன் யுத்த களத்திலே, போர்க்களத்திலே யுத்த வீரர்கள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? வேதம் சொல்லுகிறது, சின்னவனா இருக்கிறானா. எப்படி இருக்கிறானா? சின்னவனா இருக்கிறானா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17:14. தாவீது எல்லாருக்கும் இளையவன், மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடே கூட போயிருந்தார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார்? தேவனால் தேர்வு செய்யப்பட்டவன் யார்? தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் யார்? சேர்ந்து சொல்லுங்கள். இளையவன், சின்ன பையன், பொடியவன், சாதாரணமானவன், மற்றவர்களுடைய பார்வையிலே அற்பமா எண்ணப்படுகிறவன். தேவன் யார் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? பெரிய கம்பீரம் உள்ளவனை அல்ல, யுத்த வீரனை அல்ல, பராக்கிரமம் உள்ளவனை அல்ல, சிறியவனை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். சின்னவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எளியவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நல்ல கவனிங்க. நீங்க சின்னவங்களா இருக்கீங்களான்றது முக்கியம் இல்ல, நீங்க எளியவர்களாக இருக்கிறீங்களான்றது முக்கியம் இல்ல, நீங்க வயசுல ரொம்ப குறைவுள்ளவர்களா இருக்கீங்களான்றது முக்கியம் இல்ல, நீங்க சாதாரணமானவர்களா இருக்கீங்களான்னு முக்கியம் இல்ல. ஆனா உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட தைரியம் உள்ளவரா இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் மிகப்பெரிய ஒரு போர்க்களம், மிகப்பெரிய ஒரு யுத்த களம். இந்த யுத்த களத்தில் சாதாரணமான மனிதர்கள் இல்லை, அத்தனை பேரும் ராணுவ வீரர்கள், அத்தனை பேரும் யுத்தத்தின் ஆயுதங்களை உடுத்தி இருக்கிறார்கள். எல்லாரையும் பார்க்கலாம். எல்லாருக்கும் மேல என்ன இருக்கு? மிலிட்டரி ட்ரெஸ் இருக்கு, கால்ல பூட்ஸ் இருக்கு, கன் இருக்கு, பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு, கவசம் இருக்கு, எல்லாமே வெளியே இருக்கு. ஆனா உள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. உள்ள என்ன இருக்கு? பதற்றம் இருக்கு. உள்ளம் என்ன இருக்கு? கோலியாத் நம்மை ஒன்றுமில்லாமல் போக செய்து விடுவானோ, கோலியாத் நம்மை கொன்று விடுவானோ, கோலியாத் நம்மை அழித்து விடுவானோ என்றதான பயம் உள்ளே இருக்கிறது. ஆனால் தாவீது எப்படிப்பட்டவன்? சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? அல்லேலூயா, ஆமென். தாவீது எப்படிப்பட்டவன்? இளையவன், சிறியவன், மற்றவர்கள் பார்வையிலே அற்பமானவன். ஆனா வெளித்தோற்றத்தில் இவன் சாதாரணமானவன். உள்ளே மிகப்பெரிய தைரியம் உள்ளவன், உள்ளே மிகப்பெரிய விசுவாசம் உள்ளவன், உள்ளே மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன். தேவ பிள்ளைகளை, வெளிப்புறத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, உள்ளத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோலியாத் என்றால் என்ன? சேர்ந்து சொல்லுங்கள். கோலியாத் என்றால் என்ன? கோலியாத்தினுடைய பெயரின் அர்த்தம் என்ன? வாசித்தால் புரியும், பைபிள் அல்ல அந்த அர்த்தம். ஆனா உண்மையா அவனுடைய பேருடைய அர்த்தம் என்னவென்றால் சூறையாடுகிறவன் என்ற அர்த்தம். என்ன பண்றவன்? சூறையாடுறவன். என்ன தெரியுமா அர்த்தம்? கொள்ளையடிக்கிறவன் மாத்திரமல்ல, அவனுக்கு முன்னாடி நீங்க போய் நின்னீங்கன்னா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருவான். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருவான். அப்படிப்பட்டவனுடைய பெயர் தான் கோலியாத். கோலியாத்தினுடைய தன்மை என்ன? ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். கோலியாத்தினுடைய பராக்கிரமம் என்ன? அவனுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள ஒன்றுமில்லாமல் செய்து எல்லாவற்றையும் உரிந்து தள்ளி விடுவான். அப்படிப்பட்டவன் கோலியாத். ஆனா தாவீது எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அந்த மிகப்பெரிய கோலியாத்தையும் முற்றிலுமாய் நிக்கிரகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தைரியத்தை உடையவனாக காணப்படுகின்றான். வேதம் போதிக்கிறது, பிரியமானவர்களே, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் போதிக்கல. மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. எப்படி நான் தைரியம் உள்ளவனாய் வாழ முடியும்? யுத்தங்கள் காணப்படுகின்றது. வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் எப்படி என்னால் தாவீதை போல
தைரியமாக நான் நிற்க முடியும். ஒரே ஒரு காரணம் தான், தாவீது தைரியமா இருந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவனுக்குள் இருந்தவர் யார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அவன் மேல எப்படிப்பட்ட அபிஷேகம் என்ன இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் எளியவனா இருந்தாலும், அவன் சிறியவனா இருந்தாலும், என் மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது. என்னை அபிஷேகம் பண்ணினவர் பெரியவர், என்னை முன்குறித்தவர் பெரியவர், என்னை ரட்சித்தவர் பெரியவர் என்ற வெளிச்சம் அவனுக்குள்ள இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான். ஆனா பல சவால்களை நான் சந்திக்கும் பொழுது என்னால் சந்திக்கவோ மேற்கொள்ளவோ பண வலிமையோ ஆள் பலமோ எந்த பவர் எனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் என் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் சக்தி வாய்ந்தது. என் மேல இருக்கிற கிருபை வல்லமை மிகுந்தது. எனக்குள்ள இருக்கக்கூடிய ரட்சிப்பு அது மகா பெரியது என்ற ஒரு எண்ணம் சிந்தை எப்பொழுதுமே நமக்குள்ளாய் காணப்பட வேணும். பலவீனம், வியாதி, நோய் வந்த உடனே எங்க போறோம்? பாஸ் வீட்டுக்கு போறீங்க. இப்ப அந்த நிலைமையை மாறிட்டு இருக்கு. நிறைய பேர் பாஸ்ட் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. நான் கேட்க வேண்டியதா இருக்கு, நம்ம டாக்டர் போய் பார்த்தீங்களா? இல்லையா, நேரம் இங்க தான் வரும். சோத்திரம். சரி, அது அவருடைய விசுவாசம். நேரம் நம்ம என்ன பண்றோம்? டாக்டர் கிட்ட போறோம். ஏன் டாக்டர் கிட்ட போறோம்? வயிற்று வலி, கிட்னில ப்ராப்ளம், ஹார்ட்ல ப்ராப்ளம். எங்க போறோம்? டாக்டர் கிட்ட போகும்போதே ஒன்றை காண்பிக்கிறோம். என்ன காண்பிக்கிறோம்? இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை விட, கிட்னில இருக்கிற பிரச்சனையை விட, சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை விட மருத்துவரும் அவர் கொடுக்கக்கூடிய மருந்தும் வலிமை உள்ளது. அது என்ன செஞ்சிரும்? இதை குணமாக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில தான் எங்க போறோம்? டாக்டர் கிட்ட போறோம். எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க. அந்த டாக்டருக்கே, அந்த மருந்துக்கே சில நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாத சில சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் மனுஷன் புரிஞ்சுக்கிறான், டாக்டர் மருந்தை விட ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குன்னு. நான் என்ன சொல்ல வரேன்? அந்த டாக்டர் மருந்துக்கு முன்னாடியே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதை பார்க்கலும் பெரிய வலிமையான தேவன் நமக்குள் இருக்கிறார். மகத்துவம் உள்ள ஆண்டவர் இருக்கிறார். இதை நீங்க உணர்ந்தாலே ஒரு தைரியம் வந்துடும் உள்ள. அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தைரியம் வந்துடும். எப்படிப்பட்ட ஒரு தைரியம்? எப்படிப்பட்ட ஒரு தைரியம்? கோலியாத் என்ன, நான் சந்திக்கக்கூடிய சவால்கள் எப்படிப்பட்டதா இருக்கட்டும், கர்த்தர் எனக்குள்ள இருந்து யுத்தங்களை பயிற்றுவிக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு ஜெயத்தை சொல்லிக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என்னோடு கூடவே இருந்து யுத்த ராணுவ வீரர்கள்லாம் பயந்துகிட்டு இருக்காங்களே. ஏன் பயந்துகிட்டு இருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் கோலியாத்தினுடைய ஹிஸ்டரி தான் பெருசா தெரியும். ஆகவே தான் பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தாவீதுக்கு தேவனுடைய ஹிஸ்டரியை பத்தி நல்லாவே தெரியும். உலகத்துல பல அறிவுகளில் நாம் மலர்ந்து விட்டோம். தேவனை அறிகிற அறிவு ஒன்று மாத்திரம்தான் நம்முடைய எல்லா சவால்கள் மத்தியிலேயும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாய் காணப்படுகின்றது. அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க 1 சாமுவேல் புத்தகத்தை 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மற்றவர்கள் எல்லாருமே கோலியாத்தினுடைய பவரை பத்தி விசாரிக்கிறாங்க. சவுல் அதை தான் செய்யறாரு. சவுல் என்ன பண்றாரு? யாரப்பா இந்த கோலியாத்து? அவன் எந்த ஊரு? அவனுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன? அதை பற்றி தான் அவன் ஆராய்ச்சி செய்கிறான். அங்க இருக்கிற எல்லாரும் அதை பத்தி தான் ஆராய்ச்சி செய்யறான். நீங்க வாசித்து பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தாவீது ஒரு நாளும் எதிரினுடைய வலிமையை அறிந்து கொள்ளவே இல்லை. தாவீது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோலியாத்தை பத்தி பெருசா பேசவே இல்லை. தாவீது கோலியாத் எவ்வளவு உயரமுள்ளவன், தாவீது கோலியாத் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் என்பதை யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கவே இல்லை. கவனியுங்கள். எந்த அளவுக்கு சத்ருவை பற்றி அதிகமாய் பேசுகிறீர்களோ, எந்த அளவுக்கு சத்ருவை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அடிதான் பலமா விழும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசை பத்தி ரொம்ப பேசுறீங்க போல. சூனியம் மந்திரம் சொல்லுங்க, சூனியம் மந்திரம், மாயாஜாலம், அவன் வைக்கிறான் இவன் வைக்கிறான், அங்க பேய் வருது இங்க பேய் வருது, இதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா பயம்தான் வரும். சத்ருவை பற்றி அதிகமாய் பேசாதிருங்கள். சத்ருவின் வல்லமையை பற்றி பெரிதாக எண்ணாதிருங்கள். சில பேர் பிரசங்க பாதி பேயை பத்தி தான் பேசுவாங்க, மீது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா ஆமென், போயிட்டு வாங்க. பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் எல்லாரையும் அழித்து விடுவான், பாவம் செய்ய வைத்து விடுவான், உன்னை கீழே தள்ளிடுவான். ஜாக்கிரதையாயிரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படியா?
அதை விட கர்த்தர் பெரியவர், என்னை பரிசுத்தமாக்குகிறவர். அதை விட கர்த்தர் பெரியவர், என்னை வல்லடிகளுக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர். அதை விட கர்த்தர் பெரியவர், நுகத்தடிகளை உடைத்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். இது அதிகமா பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில். நான் சொல்றேன், பயம் இல்லாதிருப்பீர்கள், திகிலுக்கு தூரமாவீர்கள். பேயை பத்தி பெருசா பேசுறது இல்ல, கோலியாத்தை பத்தி பெருசா பேசுறது இல்ல, கர்த்தரை பத்தி பெருசா பேசுறது. அப்ப இந்த ராணுவ தளத்துல தாவீது எதை பத்தி தான் அதிகமா பேசினான் அப்படின்னா, கர்த்தரை பத்தி அதிகமா பேசினான். ரெண்டாவது அதிகமா எதை தெரியுமா அவன் பேசினான்? சேர்ந்து சொல்லுங்கள், பரிசை பத்தி அதிகமா பேசினான். ரொம்ப வீக்கா இருக்கு, இந்தியில சொல்லிட்டோனோ. பரிசை பற்றி பேசினான். சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிற தேவதாசன், ஒரு யுத்தம் வந்து விட்டது, அந்த யுத்தத்தின் முடிவு எனக்கு ஒரு பலன் இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியவன். அந்த யுத்தத்தின் முடிவு எனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியவன். இந்த ஒரு ஃபைட் இருக்கு, இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு, இதன் முடிவு அழிவல்ல, இதனுடைய முடிவு எனக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியவன். இங்கே தாவீதை பற்றி பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. போரை, யுத்தத்தையும் பயிற்றுவிப்பதற்கு ஒரு தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அவன் விசாரிக்கிறான், இந்த கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு, இந்த கோலியாத்தை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடியவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? என்ன பரிசு கொடுக்கப்படும்? 1 சாமுவேல் 17:25 வாசிங்க. அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவான் ஆக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். யுத்தத்தை சந்திக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாருமே கோலியாத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோலியாத்தினுடைய பவர் எவ்வளவு. ஆனா தாவீது, இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறவனுக்கு என்ன பரிசு கிடைக்கும்? 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1, அவன் ஐஸ்வர்யவனாக மாறிவிடுவானாம். 2வது, ராஜகுமாரத்தியே அவனுக்கு கொடுக்கப்படுமா. 3வது, சர்வமானியம் கொடுக்கப்படும். அவனுடைய கடனெல்லாம் ரத்து செய்யப்படும். அவனுக்கு இருக்கக்கூடிய வட்டிகள், வட்டி மேல வட்டி போட்டுட்டு இருக்கலாம், கடன் மேல கடன் இருக்கலாம், எல்லா அரசாங்க கடன்களும் அவனுக்கு, விவசாய கடன்கள் ரத்து செய்யற மாதிரி எல்லாமே ரத்து செய்யப்படும் போட்டிருக்கு. கவனிங்க, இவனுடைய நோக்கம் எல்லாமே பரிசு மேல இருக்கு, மற்றவர்கள் நோக்கம் எல்லாமே கோலியாத்தின் மேல இருக்கு. கவனிங்க, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையில் வரக்கூடிய சவால்களுடைய முடிவு உங்களுக்கு ஒரு மிகுந்த பலன் உண்டாகும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆகவேதான் பக்தனாகிய பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பாடு இருக்கு, இப்போ ஒரு உபத்திரவம் இருக்கு, இப்போ ஒரு நிந்தை இருக்கு, இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய ஒரு பெரிய மகிமை இருக்குல்ல, இதோட ஒப்பிட்டு பார்த்தா இந்த பாடு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய பாடு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஏன்னா இதை விட 1000 மடங்கு ஒரு பெரிய பலன் எனக்கு இருக்கிறது, இதை விட சிறப்பான ஒரு மகிமை எனக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் வதைக்கப்படுகிறீர்களா, பாதிக்கப்படுகிறீர்களா, துன்புறுத்தப்படுகிறீர்களா? சந்தோஷப்படுங்கள். ஏன்? உலகத்தாருக்கு வரக்கூடிய பாடுகளிலே அவர்கள் வீழ்ந்து போகிறார்கள். தேவ பிள்ளையின் வாழ்வில் வரக்கூடிய அத்தனை பாடுகளிலேயும் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் எழும்பி நிற்கிறார்கள். அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் வெற்றிகரமான ஒரு முன்னேற்றத்திற்குள்ளாக வந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? தேவன் பயிற்றுவிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, ஆனா உங்களுக்கு எனக்கும் தேவன் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மற்றவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது இல்லை, ஆனா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. ஏன்னா தேவன் தீமைகள் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே மாற பண்ணுகிறார். நன்மைக்கு ஏதுவாகவே அவர் முடிய பண்ணுகிறார். நன்மையாகவே தேவன் அதை மாற்றி விடுகிறார். கோலியாத் எப்படிப்பட்டவன்? கோலியாத் எப்படிப்பட்டவன்? எல்லாத்தையும் சுரண்டவன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுரண்டக்கூடியவன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகளை சுரண்டக்கூடியவன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி நம்மளை ஒண்ணுமில்லாம, நம்மளை நிர்வாணமா ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு நம்மை மாற்றக்கூடிய அளவுக்கு தீய சக்தி படைத்தவன் கோலியாத். ஆனா தாவீதுக்குள் இருக்கக்கூடியது என்ன? இவன் என்ன ஒண்ணுமில்லாம ஆக்க மாட்டான்.
நான் இவனை ஒண்ணுமில்லாமாக்கி இவன் மூலமாக ஐஸ்வர்யவானாக நான் மாறப் போகிறேன். ராஜகுமாரத்தையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சர்வ மானியம் எனக்கு கிடைக்க போகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உபத்திரவத்தை பெருசா பார்க்காதீங்க, பலனை பெரிதாக பாருங்கள். ரிசல்ட்டை பெருசா பாருங்க, பரிசை பெருசா பாருங்க. தேவன் பெரிய பரிசுகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போ பசங்களை பார்த்து அப்பா சொல்றாரு, காலைல 4:30 மணிக்கு பசங்களா, காலைல 4:30 மணிக்கு எல்லாரும் எழுந்துருங்க, படிக்கணும் இல்ல ஜெபம் பண்ணணும், ஏதோ ஒன்று எழுந்துருங்கன்றார். பிள்ளைங்க என்ன பண்ணும்? உங்க வீட்டு கதையை சொல்லுங்களேன். வேற வேலை இல்லை இந்த மனுஷனுக்கு. இப்போ நைட்டில் எவ்வளோ படிச்சுட்டு களைப்பா டயர்டாக தூங்கிட்டு இருக்க, 4:30 மணிக்கு எழுச்சிக்கணுமா? அசால்ட்டாக தூங்குவீங்க. அப்புறம் 4:30 மணிக்கு அப்பா எழுப்பி தண்ணியை தெளிப்பார், இல்லை தட்டி தட்டி எழுப்பி விடுவார். இப்போ அதே அப்பா என்ன பண்ணுறாருன்னா, பசங்களா நாளைக்கு காலையில் சரியாக 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு எழும்பக்கூடியவர்களுக்கு நான் 1000 ரூபாய் பரிசு தர போகிறேன். 5 பசங்க இருக்காங்க வீட்டில். எத்தனை பசங்க இருக்காங்க? 5 பசங்களுக்கு அப்பா சொல்றார், 4:30 மணிக்கு டான் யார் எழும்புறாங்களோ 1000 ரூபாய் பரிசு. பசங்க தூங்க நினைக்கிறீங்க? அது ஏன் தூங்குதுங்க? ஏன்? பரிசு. நான் சொல்றேன், உபத்திரவத்தை பெருசா பார்த்தா உபத்திரவம் அழிச்சிரும். பரிசை பெருசை பாருங்கள், உபத்திரவத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். உபத்திரவங்களை நீங்கள் ஒன்றுமில்லாமல் தகர்த்து விடுவீர்கள். ஏன்னா இந்த உபத்திரவத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கு. இந்த உபத்திரவங்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்கு. அதான் சொல்றேன், படிக்கிற பசங்களுக்கு கூட படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேருக்கு இன்னைக்கு அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் படிக்க சொல்றாங்க, ஐயா கஷ்டமா இருக்கியா? இல்ல இல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய உயர்வுக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. இப்ப படிப்பு கசப்பா தான் இருக்கு, படிப்பு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுடைய உயர்வுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது, ஈடுகள் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்கும் பொழுது நன்றை கவனியுங்கள். நீங்கள் தேவனை நம்புகிற பிள்ளை, தேவனை நம்பினால் மாத்திரம் போதாது, எனக்கு அவர் பரிசு கொடுப்பார் என்று நம்ப வேணும், பலன் கொடுப்பார் என்று. எபிரேயரின் புஸ்தகம் அதுதான் சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வேகமாய் வாசிங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். சத்தமாய் சொல்லுங்கள், பரிசு தருகிறவர் என்று விசுவாசிக்க வேணும். நான் ஜெபிக்கிறேன், நான் கர்த்தரை தேடுறேன், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போறேன், கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறேன்னா என்ன பெருசா கிடைச்சிருமா? எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு, என்ன நடந்துருச்சா? இல்ல இல்ல, நிச்சயமா எனக்கு ஒரு பலன் இருக்கு, கட்டாயமா எனக்கு ஒரு பலன் இருக்கு. நான் கர்த்தரை தேடுறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை சார்ந்து நான் வாழ்றேன், நிச்சயமா எனக்கு ஒரு பலன் இருக்கு, நிச்சயமா எனக்கு ஒரு பரிசு இருக்கு என்பதை விசுவாசிக்க வேண்டுமா, என்பதை நான் நம்ப வேண்டுமாம். அப்பொழுதுதான் அதனுடைய பலனை நிச்சயமாகவே நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக காண முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நன்றை கவனியுங்கள். உங்க சொந்த வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய எல்லா இடுக்கண்கள் மத்தியில நீங்க இடிஞ்சு போவதற்காக அல்ல, இடுக்கண்களுக்கு முடிவிலே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பலனை தேவன் வைத்திருக்கிறார், மகிமையை தேவன் வைத்திருக்கிறார், சிறப்பை தேவன் வைத்திருக்கிறார், உயர்வுகளை தேவன் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஆகவே உபத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இல்ல இல்ல, எனக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன், இது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இது இதன் மூலமாய் நான் ஒரு ஜெயத்தை அடைந்து கொள்ள போகிறேன். இந்த உபத்திரவங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய, இந்த யுத்தங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு எனக்கு கிடைக்கப்பட போகிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். இப்போ கரெக்டான ஒரு டைமுக்கு வந்துடுச்சான். இவன் இளையவனா இருக்கிறான், இளையவனா இருந்தாலும் தனக்குள் இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொண்டான். தன் வாழ்வில் இருக்கக்கூடிய சவால்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இந்த சவாலுக்கு பிறகு கர்த்தனுக்கு ஒரு பெரிய பரிசை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை வைத்திருக்கிறார் என்பதை அவன் பார்க்க ஆரம்பித்தான். இப்போ மூன்றாவது எங்க வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபைட் பண்ற இடத்துக்கு வந்துட்டான். இப்போ ஃபைட் பண்ண போகக்கூடிய தாவீதுக்கு பட்டயத்தை கொடுக்கிறார்கள், ராணுவ உடையை கொடுக்கிறார்கள், என்னென்னமோ கொடுக்கிறாங்க. ஏதோ அவனுக்கு செட் ஆகல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யுத்தங்களை ஜெயிப்பதற்கு 1000 பேர் 1000 சொல்லி கொடுத்தாலும் உங்களால ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும். சில இடத்துல
இது செஞ்சு பாருங்க சரியாயிடும். ஓ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, இதை போட்டு பாருங்க சரியாயிடும், அதை போட்டு பாருங்க சரியாயிடும், இதை பண்ணி பாருங்க சரியாயிடும். எங்கெங்க சரியா வருது? எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே சரியாகல. ஆனால் தாவீது பாருங்கள், இந்த கோலியாத்தை கொன்று போடுவதற்கு, விழத்தள்ளுவதற்கு அவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறான். எதை தெரிந்து கொள்ளுகிறானாம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்கள். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாம் கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பு பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்த நண்டையிலே போனான். வேதம் சொல்லுகிறது, ஐந்து கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து, சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம், தெரிந்தெடுத்து. நல்ல சத்தமா சொல்லுங்க, தெரிந்தெடுத்து. நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையிலே யுத்தங்களை ஜெயிப்பதற்கு சில அற்புதமான காரியங்களை நீங்கள் தேர்வு செய்ய வேணும். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளுதல் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் சந்திக்க முடியாது, காண முடியாது, பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, சேர்ந்து சொல்லுங்கள், தெரிந்து கொள்வோம். சத்தமா சொல்லுங்க, தெரிந்து கொள்வோம். எதை தெரிந்து கொள்ள போறீங்க? கூழாங்கல்லையா இல்ல பட்டயத்தையா? கவனிங்க, இங்கே தாவீது கூழாங்கல்ல தெரிஞ்சுக்கிட்டானா பட்டயத்தை தெரிஞ்சுக்கிட்டானான்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த கூழாங்கற்களையோ அல்லது யுத்தத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு முன்பதாக ஒன்றை தெரிந்து கொண்டான். அது என்ன? எனக்கு விரோதமாய், என் தேசத்துக்கு விரோதமாய், என் நாட்டுக்கு விரோதமாய், என் வீட்டுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய தீமையை நான் ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறேன். தீமையை க்ளோஸ் பண்ண போறேன். எனக்கும் என் சபைக்கும் என் தேசத்துக்கும் என் குடும்பத்துக்கும் என் வீட்டுக்கும் ஒரு தீமை வந்திருக்குன்னா அதை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு நான் ஒரு காரியத்தை தேர்வு செய்ய போகிறேன் என்பதில் அவன் கண்ணும் கருத்துமாய் இருந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, தெரிந்தெடுப்பு உங்கள் கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். சேர்ந்து சொல்லுங்கள், தெரிந்தெடுப்பு என் கரத்தில் இருக்கிறது, ஆண்டவர் கையில் இல்லை. அவர் சொல்லிக் கொடுப்பார். எதை தெரிந்து கொள்ளணும் அவர் சொல்லிக் கொடுப்பார். ஆனா தெரிந்து கொள்ளக்கூடிய நபர் யார்? சத்தமா சொல்லுங்களேன், நாம் தான். வாழ்விலே கவனியுங்கள், எல்லாமே கலந்து வரும். இன்பம் வரும், துன்பம் வரும், வியாதி வரும், ஆரோக்கியம் வரும், இருள் வரும், வெளிச்சம் வரும், அநேக நன்மைகளும் வரும், ஆயிரமான தீமைகள் வரும். ஆனா கவனிங்க, எவ்வளவு வந்தாலோ உங்களுக்கு எது பலிக்க போகுது? நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வில் வந்து பலிக்க போகிறது. நீங்க தேர்வு செய்யறதுதான் முக்கியம். ஒரு முறை ஒரு ஃபேமிலி பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நோய்வாய்ப்படுகிற ஒரு ஃபேமிலி. பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், கர்த்தர் சௌக்கியத்தை வர பண்ணுகிறவர், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர், புசிக்கிற ஆகாரங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்முடைய பரிகாரி, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி நம்முடைய சரீரங்களை விட்டு அகற்றுகிறவர். உடனே பாருங்க, அங்க ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்லுது, என்னய்யா பவுலுக்கு வராத வியாதியா, யோபுக்கு வராத வியாதியா? பைபிள்ல தான் இருக்கு. இவ்வளவு பேருக்கு வியாதி வந்துச்சே, ஏன் நமக்கு வராதா? நமக்கு கூட தானே வரும், நமக்கு வராம எப்படி இருக்கும்? நம்மளும் சில பாதையில் இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். அப்ப நான் சொன்னேன், பைபிள்ல வந்து வியாதிப்பட்டவங்களையும் எழுதியிருக்கு, வியாதிப்படாதவங்களையும் எழுதியிருக்கு. பைபிள்ல அசிங்கப்பட்டவங்களையும் எழுதியிருக்கு, அவமானப்படுத்தப்பட்டவங்களையும் எழுதப்பட்டிருக்கு, ஆரோக்கியமா வாழ்ந்தவங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கு. ஒன்னை கல்யாணம் பண்ணி உருப்படியா குடும்பம் நடத்தவங்களை பத்தி எழுதியிருக்கு, 1000 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி விளங்காம போனவனை பத்தியும் எழுதியிருக்கு. எதை எடுத்துக்க போறீங்க? எல்லாமே இருக்கு பைபிள்ல. புரியுதா உங்களுக்கு? கெட்டு போனவனை பத்தி எழுதியிருக்கு, உருப்பட்டவனை பத்தி எழுதியிருக்கு. நீங்க என்ன தர்மம் பண்ற கூடாது, எல்லாம் பைபிள்ல தானங்க இருக்கு. ஆமா, யூதாசு ஆண்டு கொண்டு செத்தான், அது கூட தான் பைபிள் இருக்கு. இன்னைக்கே எனக்கு ஒரு கயிறை முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இல்லை இல்லை, கர்த்தர் சொல்லுகிறாரு, உபாகமத்தின் புஸ்தகம் உபாகமம் 30:19 வாசிங்கள் பார்க்கலாம்.
உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, சாபமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு, கேடுகள் இருக்கு, நல்லதும் இருக்கு, பாவமும் இருக்கு, பரிசுத்தமும் இருக்கு, சிறப்பானதும் இருக்கு, சிறப்பில்லாததும் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, சாபத்தை அல்ல, பாவத்தை அல்ல, தரித்திரத்தை அல்ல, வியாதியை அல்ல, ஜீவனை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள், ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள். எல்லாம் தான் இருக்கு. ஆனா என் வாழ்க்கைக்கு எது வேணும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம், அவர் கையில இருக்குங்க, அவர் என்ன போடுறாரோ போட்டோம். அவர் கஞ்சி போட்டாலும் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கும், பிரியாணி போட்டாலும் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கும். நான் சொல்றேன், கஞ்சியும் வரும், பிரியாணியும் வரும். இல்ல நான் சூஸ் பண்ண போறேன். நான் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டது இருக்கணும், எப்படிப்பட்ட சமாதானமான குடும்பம், எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு சரீரம், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு தொழில், எத்தனை பேருக்கும் ஆயிரங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நான் வாழப் போகிறேன் என்பதை நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். நீங்க சூஸ் பண்ணுங்க, நீங்க தேர்ந்தெடுங்க, அதை இதயத்தில் வைங்க, அதை வாய் திறந்து பேசுங்க, ஆச்சரியப்படுவீங்க. அதை மாத்திரமே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவர் என்பதை பற்றி நான் சொல்லவில்லை, அதை மட்டும் தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சில பேர் யோசிக்கிறாங்க, சில பேருக்கு ஆண்டவர் இப்படி தராரு, சில பேருக்கு அப்படி தராரு. இல்ல, நீங்க எப்படிப்பட்ட காரியத்தை இருதயத்தில் வைக்கிறீங்க, எப்படிப்பட்ட காரியத்தை வாய் திறந்து பேசுறீங்க, எப்படிப்பட்ட காரியத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதுதான் உங்கள் வாழ்விலும் உங்கள் வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் இருக்க போகிறது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எப்படி வசதி. கவனிங்க, நீங்க வியாதியில் அடிபட்டாலும் பரலோகம் போவீங்க, வியாதியே வரலனாலும் பரலோகம் போவீங்க, அது முக்கியம் இல்லை. புரியுதா? ஆனா வியாதி இல்லாம ஆரோக்கியமா பலத்தோட மற்றவங்களுக்கு பிரயோஜனமா வாழ போறீங்களா, இல்ல வியாதியில் அடிபட்டு சம்பாத்தியத்துல பாதி ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வியாதியோட வாழ போறீங்க? அது முக்கியமானது தீர்வு செய்யக்கூடியவர்கள் நீங்க தான். நீங்க வியாதியில் அடிபட்டவன் யாருடைய பிள்ளை தான்? தேவனுடைய பிள்ளை தான். வியாதியே இல்லாம வாழ்ந்தாலும் யாருடைய பிள்ளை தான்? அது முக்கியம் கிடையாது. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க தான் தீர்வு செய்ய வேணும். நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆகவேதான் பாருங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. ஆனா நான் தேர்வு செய்யறேன், சூஸ் பண்றேன், 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் தான் என்னுடையது. 15லிருந்து 68 வரைக்கும் அது எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி தேர்வு செய்ய வேண்டும். எத்தனை பேர் புரியுது? சில பேர் சொல்றாங்க, இல்ல இப்படி வந்தா அதுவும் வரணும்ல, அது வந்தா இதுவும் வரணும்ல, இது வந்தா அதுவும் வரணும்ல, அது வந்தா இதுவும் வரணும்ல, அது வந்தா அது வரணும், இது வந்தா அது வரணும் தான் உங்க தத்துவமா இருந்தா அதுவும் வரும் இதுவும் வரும். ஆனா என் தத்துவம் என்ன? இதுதான் எனக்கு வரும், இதுதான் எனக்கு நிகழும், இதுதான் எனக்கு கொடுக்கப்படும், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் நான் வாழ்ந்திருப்பேன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு நம்பி பாருங்க. அவன் தேர்வு செய்கிறான். என்ன தேர்வு செய்கிறான்? சவுலும் மற்ற அரச சபையில் இருக்கக்கூடியவர்களும் மற்ற யுத்த வீரர்களும் அவங்க சூஸ் பண்றாங்க. என்ன சூஸ் பண்றாங்க? இவன் நம்மளை கொன்னுடுவான், ஒண்ணுமில்லாம போக வச்சிருவான், ஒருவேளை கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாலும் கொடுப்பார், ஜெயம் கொடுக்காமலும் போவார். இவன் சூஸ் பண்றான், இல்ல இவனை ஒன்றுமில்லாமல் போக செஞ்சிருவேன். இஸ்ரவேல் மேல் ஒரு நிந்தை வந்துருச்சு, இந்த நிந்தையை இல்லாதபடிக்கு நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? அதான் முக்கியம். நீங்க பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம், குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி என்ன விசுவாசிக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கை பற்றி நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நம்புவதுதான் வரும், நீங்க விசுவாசிப்பதுதான் இருக்கும். நீங்கள் தேர்வு செய்யுங்கள், நீங்க பிலீவ் பண்ணுங்க. இப்ப சமீபத்தில் பாருங்க, நம்ம சர்ச் பிலீவர் ஒரு ஃபேமிலி, அவங்க அந்த சகோதரி சொன்னாங்க பாருங்க, அவங்க வீட்டில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வீட்டில் ஒரு கிணறு இருந்துச்சாம். கிணறுல தண்ணியெல்லாம் இருக்கு, நல்ல தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க எதிர்பார்க்கவே ஒரு பூனை விழுந்து செத்து போச்சான். அதில் என்ன விழுந்து செத்து போச்சா? பூனை விழுந்து செத்து போச்சு.
எப்படி இருக்கும்? கணத்துல தண்ணியை பார்த்தா தண்ணியில என்ன மிதந்துட்டு இருக்கு? செத்து போய் மிதந்துகிட்டு இருக்கு. எப்படி அந்த செத்து போன பூனை எடுத்து போட்டாங்க. ஆனா சொல்றாங்க பாருங்க, அந்த சிஸ்டர் சொன்னாங்களாம், ஆண்டவரே இந்த தண்ணி எனக்கு வேணான்ட்டாங்களாம். என்ன சொன்னாங்களா? ஆண்டவரே இந்த தண்ணி எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம், வீட்டுக்குள்ள போயிட்டாங்களாம். அதை எண்ணி பார்க்கலாம். அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏதோ மோட்ரு போட்டிருக்கிறாரா. மோட்ரு போட்டு அந்த கனெக்ஷன் வந்து வெளியே போகிற ஒரு ட்ரைனேஜுக்கு போகிற ஒரு லைன் கனெக்ஷன் தான். மோட்ரு போட்டவர் மோட்ரு போட்டு ஏதோ ஞாபகத்தில் வெளியே போயிட்டாராம். வெளியே போயிட்டு 3 hour 4 hour பொறுத்து தான் அவருக்கு ஞாபகம் தான் மோட்ரு போட்டது. அப்புறமா வந்து பாருங்க, மோட்ரு ஆஃப் பண்ணி கிணத்தை பார்த்தா கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லையா. கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லையா. அப்புறம் அந்த சிஸ்டர் வந்தாங்களாம். வந்து என்னடா அது, எல்லாம் தண்ணியும் காலி, ஒரு தண்ணி இல்லாமல் போயிடுச்சே. அப்போதான் ஞாபகம் வந்து நம்ம சொன்னல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த தண்ணி எனக்கு வேணாம், இது நாத்தம் பிடிச்ச தண்ணி ஆயிடுச்சு, செத்து போன ஒரு பூனை இதில் வாழ்ந்ததாயிடுச்சு, இதில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சமைக்க மாட்டோம், துவைக்க மாட்டோம், குளிக்க மாட்டோம், இது எங்களுக்கு வேணான்னு சொன்னோன்னே எல்லாமே வத்தி போச்சு. இப்போ என்ன பண்ணாங்களாம், வத்தி போனதுக்கு அப்புறம் கை வச்சு பிளஸ் பண்ணாங்களாம், இந்த தண்ணி மறுபடியும் வரணும். சொல்றாங்க பாருங்க, 1 hourக்குள்ள புசு புசு புசுன்னு ஒரு நீரூற்று வந்த மாதிரி வந்துச்சா, கிணறு அப்படி நிரம்பி வழிஞ்சிச்சா. நான் என்ன சொல்றேன், நீங்க எதை பிலீவ் பண்றீங்க, நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், நீங்கள் எதை நம்புகிறீர்கள், அதுதான் உங்கள் வாழ்வில் கிடைக்கும், பலிக்கும், பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் பூவுலகத்தில் எதை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும், நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும். உங்க வீட்டுக்கு என்ன வேணும் ஐயா? ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் ஐயா. அல்லேலூயா. வீட்டுக்கு சமாதானம் வேணுமா, நிம்மதி வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா? வீட்டுக்குள்ள நீங்க ஒரு பாஸ்டரா உட்கார்ந்துகிட்டு, நீங்க ஒரு தீர்க்கதரிசியா உட்கார்ந்துகிட்டு வாயை திறந்து கட்டவிழுங்கள். என் வீட்டிலே சமாதானத்தை நான் ரிலீஸ் பண்றேன், என் வீட்டுல நிம்மதியை நான் ரிலீஸ் பண்றேன். வீட்டில் உட்காந்து ஓயாம சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நிம்மதி ஒரு நாளும் வரப்போவது கிடையாது. இயேசு சொன்னார், சண்டை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் சொன்னாரா? நிறைய பேர் என்னன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா ஜெபம்லாம் என்னமா இருக்கு, ஆண்டவரே நிம்மதி வரணும், நிம்மதி வரணும். எப்படி நிம்மதி வரும், எங்க இருந்து வரும் நிம்மதி? இல்ல இல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் வீட்டுல நான் உட்கார்ந்துகிட்டு வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் சமாதானத்துக்கு ஏதுவானது நான் பேச போறேன். சமாதானம் வருவதாக என் வீட்டிலே, என் வீட்டிற்குள்ளே சண்டைகளுக்கும் கலகங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் இடமில்லை என்று சொல்லி நீங்க நம்பி, நீங்க விசுவாசிச்சு, நீங்க பேசி, நீங்க அதை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், ஒரு நாளும் உங்கள் வீட்டிற்குள் கலகம் வருவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை தேர்ந்தெடுக்கிறோம், எதை சூஸ் பண்றோம்? நீங்கள் தான் அதை முடிவு செய்யக்கூடியவர்களாய் காணப்படுகின்றீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீயும் உன் பின் சந்ததியும் உன்னுடைய சமுதாயமும் நன்றாயிருக்கும்படி எதை தெரிந்து கொள். சத்தமா சொல்லுங்களேன், உள்ள வெளி அத்தனை பேரும் சொல்லுங்க, ஜீவனை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, செழிப்பை, ஆரோக்கியத்தை, அதை தெரிவு செய்யுங்க. அதுதான் உங்க வீட்டில் இருக்கும், அதான் உங்க குடும்பத்தில் இருக்கும், அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும். மறந்து விடாதீர்கள். கடைசியா 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன், நேரம் அதிகமாக இல்லை. தாவீதுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி, கடைசியாக அந்த கற்களை எடுத்த பிறகு 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இங்கே யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு உறுதி இல்லை. ஒரே ஒரு மனுஷன், கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு சின்ன பையன், ஒரு எளியவன், ஒரு சிறியவன், ஒரு சின்ன பையன் எப்படிப்பட்ட ஒரு உறுதியில போறான், கர்த்தர் இன்றைய தினம் உன்னை என் கரத்திலே ஒப்பு கொடுப்பார். இன்னும் ஒப்பு கொடுக்கப்படல, இன்னும் ஃபைட்டே ஆரம்பிக்கல, இன்னும் காரியமே சக்சஸ்ஃபுல்லா முடியல. முடியறதுக்கு முன்னாடி சொல்றான், காரியம் எனக்கு சாதகமாய் நடக்கும், காரியம் எனக்கு ஜெயமாய் முடியும், காரியம் எனக்கு வெற்றிகரமாய் ஆகும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு எப்படி நடக்க போதும்,
இன்னைக்கு என்ன ஆக போதோ, இன்னைக்கு என்ன முடிய போதோ. இல்ல இல்ல, ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். என் காரியம் ஜெயமாய் இருக்கும், என் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் இன்றைக்கு எனக்கு வேண்டிய அப்பத்தை கொடுப்பார், இன்றைக்கு எனக்கு வேண்டிய தண்ணீர் கொடுக்கப்படும். ஒரு நன்மையும் என் சொந்த வாழ்வில் குறைவுபடுவது இல்லை. கர்த்தனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க. இன்னும் ஜெயம் வரல கையில, இன்னும் கோலியாத்தினுடைய தலை வரல, இன்னும் இஸ்ரவேல்ல டிக்ளேர் பண்ணல யுத்தம் முடிஞ்சிடுச்சுன்னு. அதுக்கு முன்னாடியே சொல்றான், கர்த்தர் இன்றைய தினம் என் சத்துருக்களை என் கரத்திலே ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்கு? இன்னைக்கு கடன் பிரச்சனை தான், ஆனா எத்தனை பேருக்குள்ள ஒரு உறுதி இருக்கு, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி கர்த்தரை மாற்றுவார். இன்னைக்கு வயசு ஏறிக்கிட்டு இருக்கணும், விவாகம் ஆகல, ஆனா எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் ஏற்ற காலத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தந்து என்னை ஆசீர்வதிப்பார். திருமணமாகி இன்னும் குழந்தை பிறக்கல, ஆனா எத்தனை பேருக்குள்ள ஒரு உறுதி இருக்கு, கர்த்தரை மகிழ்ச்சியின் தாயாய் மாற பண்ணுவார், வாயினால் சொன்னதை நிறைவேற்றுவார். பிரசவிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான பிரசவத்தை தருவார். எத்தனை பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு? கர்த்தரை தலையாக இருக்க வைப்பார், கர்த்தரை மேலாக இருக்க வைப்பார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். இன்னும் மேன்மை வரல, இன்னொரு சிறப்பு வரல, ஆனா வருவதற்கு முன்பதாகவே மிகப்பெரிய ஒரு உறுதி எனக்குள்ளாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு உறுதி எனக்குள் இருக்கிறது என்று நீங்கள் இன்றைக்கு சொல்வீர்களே? ஆனால் நாளை தினத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை காண்பீர்கள், ஆச்சரியங்களை காண்பீர்கள். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ரொம்ப எளிமையான பாடம், அருமையான பாடம், அற்புதமான பாடம். என்ன பாடம்? ஜெயிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு, நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு எப்படிப்பட்ட ஆலோசனை எல்லாம் வருதோ தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் கொடுக்கிற ஆலோசனை, பிசாசு சொல்வான், நீ தோத்து போயிட போற, நீ ஒண்ணும் இல்லாம போக போற, எல்லாம் உன்னை பகைச்சிட்டாங்க, அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சிடுச்சு. பிசாசுனுடைய தெளிவான சத்தங்கள் அவைகள். இல்ல இல்ல, கர்த்தர் இந்த பிரச்சனை தூக்க போகிறார், இந்த பிரச்சனை நான் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க போகிறேன். கர்த்தரின் கரங்களை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் பயிற்றுவிப்பார், நான் இதில் ஜெயம் கொள்வேன். எத்தனை பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு? வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி. நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல, உங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல, உங்க ஊழியத்துல, உங்க சொந்த வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில பல தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பல இடையூறுகள் காணப்படுகிறதா? எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இன்னைக்கு நம்புறேன், இன்னைக்கு நான் உறுதியா நம்புறேன், இந்த காரியம் எனக்கு சாதகமாய் முடியும்? எத்தனை பேரால நம்ப முடியுது? இந்த காரியம் எனக்கு ஜெயமாய் முடியும்? எத்தனை பேரால நம்ப முடியுது? நான் சூஸ் பண்றேன், நான் தேர்வு செய்றேன், இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தத்தில் கர்த்தரை ஜெயிக்க வைப்பார். இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். கோலியாத் என்னை மேற்கொள்ள வருகிறான், கோலியாத் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என் கிட்ட இருக்கிறத சூறையடிக்க பார்க்கிறான், கொள்ளையடிக்க பார்க்கிறான், அவன் ஒன்றும் இல்லாமல் ஆக போகின்றான். கர்த்தர் ஏராளமான பரிசுகள் எனக்கு கொடுக்க போகிறார், ஏராளமான வெகுமதிகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், ஏராளமான பலன்களை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். சில பேர் பயப்படுறீங்க, எனக்கு கெடுத்துருவாங்களோ, என் குடும்பத்தின் நன்மையை அழிச்சிருவாங்களோ, எனக்கு எதிர்ப்பா இவ்வளவு பேர் இருக்காங்களே. கர்த்தர் சொல்றாரு, உன் கூடவே நான் இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இவர், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் பயிற்றுவிக்கிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாயிருப்போம், ஆசீர்வாதங்களாயிருப்போம். சூழ்நிலை தாறுமாறா இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்கள்லாம் மோசமான நிலவரங்கள் கூட காணப்படலாம். கர்த்தர் சொல்றாரு, தீமை அத்தனையும் நான் நன்மையாக மாற பண்ணுவேன். எவ்வளவு பெரிய தீமையா இருந்தாலும் ஆண்டவர் அழகா அற்புதமா நன்மையாகவே மாற பண்ணுவார். எவ்வளவு பெரிய கொந்தளிப்பா இருந்தாலும் இன்றைக்கு இந்த மதிய நேரத்தில் கர்த்தர் அமர பண்ணுகிறார். நம்புங்க, அதை சூஸ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க, உறுதியா இருங்க, ஆச்சரியப்பட போறீங்க. கோலியாத் வெட்கப்பட்டு போக போறான், தாவீது முற்றும் ஜெயம் கொள்ள போகிறான். பயிற்றுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.